ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பூரி மசாலா கிழங்கும் பூரினா எப்படி செய்யறது வந்து பார்க்க போறோம். 4 உருளைக்கிழங்க வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த தோல் வந்து நம்ம உரிச்சு எடுத்துடலாம். மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். தோலை வந்து உரிச்சாச்சு. இப்போ நல்லா மசிச்சுக்கலாம். ரொம்ப நைஸா மசிக்க வேணாம், கொஞ்சம் இன்னும் 2 பெருசா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது ஓரமா இருக்கட்டும். இந்த சைஸ்ல 5 வெங்காயம் எடுத்து வச்சுட்டு இதையும் கட் பண்ணிடலாம். நீல வாக்குல கட் பண்ணிக்கலாம். எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி செய்யறது வந்து பாத்திரலாம். இப்போ பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊத்திடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2-3 சோம்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்துருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டா வதங்கட்டும். ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை, கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். வெங்காயம் லைட்டா வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பச்சை மிளகாய் சேர்க்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இதுல வந்து நான் மிளகாய் எதுவும் சேர்க்கல, வெறும் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். நான் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். இஞ்சியும் பூண்டையும் தட்டி வச்சிருக்கேன், அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா இஞ்சியும் பூண்டையும் குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி அப்படியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகட்டும். இஞ்சி பூண்டைய வாட போயிடுச்சு. இப்ப நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடலாம். ஒரு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்க்காமையும் செய்யலாம். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக நான் தக்காளி வந்து சேர்த்திருக்கேன். தக்காளி வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம், அதனால இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். அப்புறம் வேணா உப்பு வேணா நம்ம அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். இந்த மசாலா நல்லா வெந்துருச்சு. தக்காளி நல்லா சாஃப்டா குக் ஆயிடுச்சு. மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துலாம். எல்லாம் ஒன்னா சேர்ந்து வெந்து வரட்டும். மசாலா உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகணும். ஸ்டேஜ்ல உப்பு இருக்குதான்னு பார்த்துட்டு, உப்பு இல்லைன்னா உப்பு வந்து கொஞ்சம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுல உப்பு கம்மியா இருக்கு, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது ஒரு கொதி வரட்டும். இன்னொரு அடுப்புல நம்ம பூரி சுடுறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணி வச்சிடலாம். இப்போ பாத்திரம் வந்து ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் ஊத்திடலாம். நான் வந்து பூரிக்கு வந்து மல்டிகிரெயின் மாவு வந்து நல்லா டைட்டா பிணைஞ்சு வச்சிருக்கேன். இப்போ பூரிக்கு வந்து சின்ன சின்ன பால்ஸ் வந்து உருட்டு எடுத்துடலாம். நமக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு. குட்டியா பூரி வேணா நம்ம சின்ன சைஸ் பால் வந்து போட்டுக்கலாம். பெருசா வேணும்னா கொஞ்சம் பெருசா வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம பூரி வந்து தேய்ச்சி எடுத்துடலாம். எண்ணெய் வேணா எண்ணெய் ஊற்றிக்கலாம், மாவு வேணா மாவு போட்டுக்கலாம். மாவு போட்டு நம்ம உருட்டும் போது எண்ணெயெல்லாம் வந்து வேஸ்ட் ஆயிரும், அதனால எண்ணெய் போட்டு உருட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நமக்கு பூரி கிழங்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்டா கொத்தமல்லி மட்டும் கட் பண்ணிட்டு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். கிழங்கு தயாராயிடுச்சு. அடுத்து பூரியை சுட்டு எடுத்துடலாம். இப்போ நமக்கு பூரி ரெடி, பூரி மசாலாவும் ரெடி. இப்போ நல்லா புசு புசுன்னு பூரி ரெடி ஆயிடுச்சு, மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.